ஹாய், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் ஜூனியரில் கேட்குற ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சீரியல் நம்பர் வச்சு வர்ற ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட டிகிரி எவ்வளவு? 10 to 75 டிகிரி. இதே லெட்டர்னால் 10 to 70 டிகிரி. ஓகே, இப்போது எஸ்டிடி டாட் அப்படின்னா என்ன? ஸ்டேட்மெண்ட். எஸ்.NO டாட்னா சீரியல் நம்பர். இந்த இடத்துல யூனிட்ஸுன்னு டைப் பண்ணணும். யூனிட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது டிரான்சிம்பிள். அப்போ 990வை இந்த இடத்துல டைப் பண்ணணும், 890வை இங்கே டைப் பண்ணணும் மாற்றி. இந்த கிராஸ் பண்ணி இங்கே 6 கொடுத்துருக்காங்க, இது 6. அதே போல் இந்த இடத்துல 7 கொடுத்துருக்காங்க, இங்கே 7. அதே போல் இங்கே 5, இந்த இடத்துல 8, இந்த இடத்துல 1,100ன்னு வரும். அவ்வளோதான், கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருச்சா? இப்போ ஓகே. இப்போது டைட்டில் ஃபுல்லாக வந்து கவுண்ட் பண்ணணும். ஒவ்வொரு லெட்டரையும் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 வேர்டுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 48ன்னு கிடைக்கும். அதை 65லேருந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 65. மைனஸ் பண்ணிங்கன்னா 17ன்னு கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 8.5ன்னு கிடைக்கும். அதை நம்ம 9ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது 9 ஸ்பேஸ் விட்டு இதை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைட்டிலில் ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணி கீழே அண்டர்லைன் பண்ணக்கூடாது. தமிழுக்கு மட்டும்தான் அண்டர்லைன் பண்ணுவோம். இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஹேண்டில் வந்து 2 டைம் ஓப்பன்னா டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ ஹைஃபனை வச்சு ஃபுல்லாக கோடு போட்டுருங்க. 10 டிகிரிலேருந்து 75 டிகிரி வரைக்கும் கோடு போட்டுருங்க. இப்போ கால்குலேஷன் போட போகிறோம். லாஸ்ட்லேருந்து தான் எப்போதும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ என்னென்னா எது ஹையஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். 4 5 இதில் 5 இருக்குது. 1 2 3 4 5. மேலே இயரில் வந்து 4 தான் இருக்குது. அப்போ 5 தான் ஹையஸ்ட்டு. 5 + 1 6. இந்த காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு? 6. அடுத்த காலம் 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 4 5. எல்லாத்துலேயுமே 5 இருக்கா? அப்போ 5 தான் ஹையஸ்ட்டு. 5 + 2 7. அதே போல் இதுக்கும் 7 வரும், இதுக்கும் 7. ஓகே, இப்போ இது முடித்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த சீரியல் நம்பர் இருக்க காலமுக்கு வந்துடலாம். இப்போது சீரியல் நம்பர் இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. அப்போ 6 தான் ஹையஸ்ட்டு. 6 + 1 7. ஏன்னா இந்த காலமுக்கு ஏன் நம்ம 1 ஆட் பண்ணுறோம்? லாஸ்ட்டு காலமுக்கு 1 மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். இப்போது இதுக்கு நம்ம ஒரு சைடு தானே கோடு போட போகிறோம். இதுக்கும் பாருங்கள், இந்த சைடு மட்டும் தான் கோடு வரும், அதனால 1 ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் ஒரு சைடு தானே கோடு வந்திருக்கு, அதனால 1 ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போது இந்த செகண்ட் காலம் இருக்குல்ல, செகண்ட் காலமுக்கு எப்படி நம்ம கால்குலேஷன் ஹையஸ்ட் கண்டுபிடிச்சலாம் போட தேவையில்லை. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணி 65ல் மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து இந்த செக்டாருங்கிற காலமுக்கு. இப்போது இந்த 7 7 7 + 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 34ன்னு கிடைக்கும். அதை 65ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 31. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் வரும்? 31 ஸ்பேஸ் வரும். அதாவே இருக்கும், கிடச்சிரும். பேலன்ஸ் இருக்கிறது 31. இப்போது இதை சென்டர் பண்ணணும். செக்டாரை கவுண்ட் பண்ணிங்கன்னா 6. 31ல் 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 25ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 12.5ன்னு இருக்கும். அதை நம்ம 13ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 13 ஸ்பேஸ் இதுக்கு முன்னாடி விட்டு நம்ம செக்டாருங்கிறத அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், 4 இருக்குது. 7 - 4 3ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1.5. அதை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். முன்னாடி 2 ஸ்பேஸ். அதே போல் இங்கேயும் 2 ஸ்பேஸ், இங்கேயும் 2 தான் வரும். இந்த இடத்துல பாருங்கள், 1 2 3 4. 6 - 4 2ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. அப்போ முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்? ஒரு ஸ்பேஸ் விட்டால் போதும். ஃபஸ்ட்டு ஹைஃபனை வச்சு கோடு போடுவீங்களா? கோடு போட்டுட்டு இந்த நம்ம கால்குலேஷன் போட்டிருக்கோம்ல, அதுக்கேற்ற போல் நீங்கள் பிரிக்கணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து வரணும். 6 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ என்ன பண்ணணும்? லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு 6 ஹைஃபன் தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 7 ஹைஃபன், மறுபடி அடுத்த காலமுக்கு 7 ஹைஃபன், அடுத்து 7 ஹைஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து சீரியல் நம்பருக்கு பிரிக்க போகிறோம். அதில் ஒரு 7 ஹைஃபன் விட்டு அந்த இடத்துல நைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சு அடிச்சுடுங்க. இந்த சீரியல் நம்பர் எப்படி அடிக்கணும்? ஃபஸ்ட்டு அந்த 10 டிகிரிலே ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஓகே, சீரியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இந்த 1 எப்படி அடிக்கணும்னா 7 - 1 6ன்னு கிடைக்கும். அதை 12 டிவைட் பண்ணோம்னா 3. ஓகே, முன்னாடி ஒரு 3 ஸ்பேஸ் விட்டு 1ங்கிறத டைப் பண்ணணும். இப்போ 1 டைப் பண்ணிட்டா என்ன? அடுத்த லைனுக்கு வர்றப்போ 2 அந்த 1க்கு நேராக வச்சு அடிச்சிடலாம். 3 ஸ்பேஸ் விட்டு அடிங்க, அவ்வளோதான். 2 3 எல்லாம் அதுக்கு நேராக வச்சு அடிச்சிடலாம். ஒரு 3 ஸ்பேஸ் விட்டு அடித்தாலும் சரி, இல்லை 1க்கு நேராக வச்சு அடித்தாலும் சரி. இப்போ இது என்ன பண்ணுவீங்க? காஞ்சிபுரம், மதுரை இதெல்லாம் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கோங்க. சென்டரெல்லாம் பண்ண தேவையில்லை. இப்போது இதெல்லாம் வந்து டபுள் லைன் ஸ்பேஸில் அடிக்கணும். இந்த ஹைஃபன் வச்சு கோடு போடுவீங்க செக்டாருக்கு கீழே, அதுக்கப்புறம் எல்லாமே டபுள் லைன் ஸ்பேஸில் வச்சு தான் அடிக்கணும். காஞ்சிபுரத்துக்கு அப்புறம் ஹேண்டில் 2 டைம் மூவ் பண்ணால் டபுள் லைன் ஸ்பேஸ்.
இப்போ இந்த நம்பரை சென்டர் பண்ண போகிறோம். இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். இதில் 5 இருக்குது. 7 - 5 2ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் 1,150ன்னு டைப் பண்ணணும். இந்த இடத்துட்ட ஒரு ஸ்பேஸ் விட்டு. அதே போல் இதுக்கும் ஒரு ஸ்பேஸ் தான் வரும், இதுக்கும் ஒரு ஸ்பேஸ். இப்போ இதை பாருங்கள், இதில் 5 இருக்கா, 6 - 5 1ன்னு கிடைக்கும். அதை நீங்கள் 2ஆல் வகுக்கலாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக வந்து முன்னாடி ஒரு ஸ்பேஸை விட்டு அப்படியே அடிச்சிட்டா போதும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த 896 இருக்குல்ல, இதை வந்து எப்படி அடிக்கிறீங்கன்னா 1, இதை விட்டுட்டு 150 அதுக்கு நேராக வச்சு 896 அடிச்சிட்டா போதும். நெக்ஸ்ட் லைன் இது எப்படி, அந்த 1க்கு நேராக வச்சு 1,200ன்னு அடிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.